சிஎஸ்கே இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஈஸியாவே வின் பண்ணலாம். ஆனா அந்த ஒரு விஷயம் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. வேற எதை பத்தி சொல்ல போறேன்? எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர் தான். டாப் ஆர்டர்ல அபிஷேக் சர்மா, ஹெட், இஷான் கிஷன் இவங்க எல்லாரையுமே அவங்கள ரன்ஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அவுட் பண்ணிட்டோம்னா சிஎஸ்கேக்கு இருக்க மிகப்பெரிய த்ரெட் வந்து நியூட்ரலைஸ் ஆயிடும். மாஸ்டர், எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் டாப் ஆர்டர் பத்தி ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல அதான் நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட். ஆனா எனக்கு என்ன இன்னும் பயமா இருக்குன்னா, அது அவ்வளவு ஈஸியா அவங்கள விக்கெட் எடுக்க முடியாது. ஆமா, டெஃபினெட்லி. ஆமா, எல்லாருமே வந்து தனிப்பட்ட முறையிலேயே அவங்க வந்து ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸ். அவங்களுக்கு அந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தருக்கு அன்னைக்கு டேனா they can easily take match away from the opponents. இல்ல அதான் நான் சிஎஸ்கே ஆங்கிள் யோசித்தேன் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு. இப்போ வந்து நம்ம பவுலிங் வந்து காம்பினேஷன் இப்போதான் கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சென்னையில மட்டும்தான் இப்போதைக்கு ஒர்க் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ அந்த பவுலிங் அட்டாக்கு காம்பினேஷன் எவால்வ் ஆகிற டைம்ல இப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி 3 பேர்ல யாராவது ஒரு ஆள் அடிச்சாலும் துவம்சம் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி பண்ற சிச்சுவேஷன்ல இந்த பவுலிங் அட்டாக் சர்வே ஆகுமான்றது எனக்கு இன்னும் கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பார்த்தா தான் நமக்கு தெரியும். பட் ஆனா வந்து அபிஷேக் சர்மாவும் ரொம்ப வந்து பிளிஸ்டரிங் ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிராவிஸ் ஹெட் வந்து ஆஷஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சதோட சரி, அவங்க 2 பேருமே வந்து ஓப்பனர்ஸ் வல்னரபிளா தான் இருக்காங்க. இஷான் கிஷன் தான் வந்து இது வரைக்குமே வந்து அவங்கள வந்து தட்டி கொடுத்து ஆடி முக்கியமான குரூஷியல் நாக்ஸ் எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் இல்லையா சிஎஸ்கேக்கு? ஏன்னா அவங்க 2 இல்ல பேருமே அட்வான்டேஜ் ஃபார்ம்ல இல்ல. அதாவது அவங்க வந்து பெஸ்ட் ஆஃப் ஃபார்ம் இல்ல. ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட் நான் யோசித்தேன். என்னன்னா, ஒண்ணு வந்து அவங்கள மாரி ஆட்கள கவுண்டர் பண்றதுக்கு யூ நீட் ப்ரூவன் ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர். ஓகேங்களா? அது நம்மகிட்ட வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போடுறதுக்கோ, இல்ல வந்து ஒன் சேஞ்சுக்கு இன்னும் இல்ல. இன்னொன்னு வந்து என்னன்னா, இவங்க எல்லாம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். நம்ம லாஸ்ட் மேட்ச்ல காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்ச காரணம் என்ன? அகில் ஹுசைன நம்மளால போட முடிஞ்சது. பவர் பிளேல அது போட 4 ஓவர் முடிஞ்சது. போட்டாரு. ம். இஷான் கிஷானுக்கு எதிர்த்துலாம் எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைனால போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் அண்ட் எவால்விங் ஒரு பவுலிங் அட்டாக் அப்படிங்கிற பாக்குறப்ப வித் திஸ் லைன் அப் இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் வந்து கொஞ்சம் ஒரிங்கா தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதை மட்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சோலி முடிஞ்சு சார். ஆமா. ஏன்னா வந்து ஹென்ரிக் கிளாசனுக்கு இன்டர்நேஷனல் சர்க்யூட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸா ஆடாம லைக் பேட்ல சுத்தமா பட மாட்டேங்குது. அவர் வந்து நிறைய ட்ரை பண்றாரு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. சலீல் அரோரா, அன்கிட் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி. ஆனா யாருமே வந்து இது வரைக்கும் ஒரு ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸா அப்படின்னு கேட்டா வந்து ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸ்ன்ற கேட்டகரியில அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால இவங்க டாப் 3 தான் வந்து பெரிய குரூஷியல் ஹோல்டு. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் வந்து இன்னும் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்றேன். தயவு செஞ்சு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போடக்கூடாது அப்படின்னு வந்து இந்த மாதிரி ஒரு ஐசிசி ரூல் போட்டிருக்காங்க. நாங்க அதை ஃபாலோ பண்ணுவோம்னு நினைச்சு அகில் ஹுசேனுக்கு ஓவர் கொடுக்காம இருந்துடாதீங்க. அப்படி ஓவர் கொடுக்காம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பா பேக் ஃபயர் ஆக போகுது. தயவு செஞ்சு கொடுப்பாங்க. அதை பண்ணாதீங்க. இல்ல அதுதான். ஸோ இப்ப இவங்கள வந்து எப்படி கவுண்டர் அட்டாக் பண்றது, இவங்கள எப்படி விக்கெட் எடுக்கிறதுன்னு ஆங்கிள் நான் யோசித்து பார்த்தா அப்படின்னு சொன்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னதான். அபிஷேக் சர்மாக்கு நம்ம வேர்ல்டு கப்ல பார்த்தோம். ஷார்ட் ஆஃப் லென்த், குட் லென்த், அந்த ஹார்ட் லென்த், கொஞ்சம் ஸ்லோயர் பால் வேரியேஷன். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் அவுட் ஆறாங்க. ஹெட் நீங்க சொன்ன மாதிரி அவரு ரொம்ப பயங்கர ஃபார்ம்ல எல்லாம் இல்ல. ஜஸ்ட் வந்து எனஃப் பிரஷர் அவருக்கு அப்ளை பண்ணி அகைன் கன்சிஸ்டன்டா ஹார்ட் லென்த் போட்டிங்க விட்டாரு. இஷான் கிஷான் மட்டும்தான் ஒரு பெரிய தலைவலி. எங்கிட்டு போட்டாலும் எப்படி போட்டாலும் அடிப்பாப்புல. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு வந்து முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லாட்டி இந்த பக்கம் எண்ட்ல எல்லாத்தையும் கழட்டி விட்டாதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களை கவுண்டர் பண்ண முடியும். சிஎஸ்கே பேட்டிங் பத்தி ஒரி பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா வந்து இல்ல நீங்க சிஎஸ்கே பேட்டிங் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. ருத்துராஜ் கெய்க்வாட் இந்த மேட்ச்ல வந்து ரன்ஸ் நிறைய எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? அது எனக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து ஓப்பனிங் தான் வருவாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மேட்ச்ல எனக்கு அடிப்பாருன்னு தோணல, டு பி வெரி ஃப்ராங்க். ஆனா வந்து அவர் ஓப்பனிங் தான் வர போறாரு. பட் ஆனா அவர் சொன்ன மாதிரி பிக் நாக் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கார்னர் அப்படின்னு நம்புவோம். அப்படி வருதான்னு பார்ப்போம். ஆனா இது வந்து நான் வந்து என்னோட இன்ஸ்டிங்க்ல தான் சொல்றேன். மேபி உடனே அந்த நாக் வராது அப்படின்னு நான் நம்புறேன். வந்துச்சுன்னா வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டா இருக்கும். சொல்லுங்க. வந்தா நல்லது. ஓகேங்களா? அப்படிதான் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ பேட்டிங் நீங்க கேட்ட மாதிரி அதான் நம்ம அவங்கள இல்ல அதை வரலனாலும் பண்ணிட்டோமா பிரச்சனை இல்ல அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா பிரச்சனை இல்ல. அதுக்கு அல்ல அடுத்து அதுதான் சொல்ல வந்தேன் நானு. அதாவது இப்ப நமக்கு வந்து கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப வந்து அது மட்டும் போதாது இல்லைங்களா? ஸோ பேட்டிங், பவுலிங் எல்லாம் அந்த காம்பினேஷன் பழைய மாதிரி ஒர்க் அவுட் ஆகணுங்கிறப்ப ருத்துராஜ் கெய்க்வாட் அகைன் வில் கிவ் அன் எட்ஜ் டு திஸ் பேட்டிங் லைனப். ஏன்னா அவர் மட்டும்தான் இன்னும் கன்சிஸ்டன்டா கிளிக் நமக்கு ஆகாம இன்னும் இருக்காரு. பார்க்கல. கிளிக் ஆகாத மாதிரி இருக்கிறனால அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நான் ருத்துராஜ்ல இருந்து ஆரம்பிச்சேன். ஏன்னா as a captain you need that confidence, you need to drive the thing இல்லைங்களா? மேபி இந்த 2 வின்ஸ் வந்து அவருக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அது பேட்டிங்ல ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இட் வில் பி கிரேட்.
ஓகே. சிஎஸ்கே பேட்டிங்கை பற்றி ஒரி பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம லாஸ்ட் ஒரு ஷார்ட்ஸில் கூட பேசியிருந்தோம். நம்ம வந்து இப்போ தான் வந்து அவ்வளோ வெரைட்டியான பவுலர்ஸ் எல்லாம் நம்ம வச்சு லெஃப்ட்டில் போடுறாங்க, ரைட்டில் போடுறாங்க, லெக் ஸ்பின் போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி கலீல் அகமதுக்கு வந்து இன்ஜுரி. ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு பி ரூல்ட் அவுட் ஆஃப் ஐபிஎல். ஸோ அவர் பொசிஷன் இப்போ வந்து ஐ திங்க் ராமகிருஷ்ண கோஷ் அவர் வந்து ஒரு பெரிய ப்ராஸ்பெக்டரா, அவர் ஆடுங்கடா ஆடுங்கடான்னு ஒரு கூட்டமே ட்விட்டரில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஹி இஸ் கோயிங் டு வாக் இன் பிளேயிங் 11ன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்குமா சிஎஸ்கேக்கு? இல்ல அதான் இட் குட் பி லைக் என்ன சொல்றது, அந்த அவர் வந்து ஏதோ பயங்கரமா ப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனா நமக்கு அந்த காம்பினேஷன் இப்பதான் ஒர்க் அவுட் ஆகி அவரும் அவர் கலீல் அகமது ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அந்த வேரியேஷன் வெரைட்டி கொடுத்தது வந்து தே வில் மிஸ் ஃபார் ஷியோர். பட் ராமகிருஷ்ணா கோஷ்க்கு வந்து ஐ திங்க் இட் இஸ் அ கிரேட் அட்வான்டேஜ், லைக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹிம் டு ப்ரூவ். இதை அவரும் ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டாருன்னா then this bowling attack can go to like can match against any teams. சரி, நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கல்ல, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். தோனி வந்து பஸ்ல ஏறிட்டாரு, அது வீடியோ எடுத்து போட்டாங்க. தோனி இந்த மேட்ச் ஆடுவாரா? ஆட மாட்டாரு. ஓகே, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா எதுக்கு பஸ்ல ஏறி போனாரு அப்படிங்கிறது தெரியல. இல்ல அகைன் நம்ம தோனியை பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருக்கோம் பாத்தீங்களா. ஐ திங்க் ஹிஸ் பிரசன்ஸ் வில் மேக் அ டிஃபரன்ஸ் ஓகேங்களா. ஸோ அதனால நான் அதை வந்து பஸ்ல இருக்காரு இல்ல டக் அவுட்ல இருக்காருன்னா ஐ வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஓகேங்களா. ஃபேனா அவர் பிளே பண்ண எதிர்பார்ப்பேன். பட் ஃப்ரம் அ சிஎஸ்கே ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து ஐ திங்க் தே ஆர் ஃபார்மிங் தட் லைக் ஸ்மால் ஒரு காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது இல்லைங்களா. அதை வந்து இமிடியேட்டா டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிறது என்னோட வியூ. பட் ஆனா அவர் பஸ்ல இருக்கிறதோ டக் அவுட்ல இருக்கிறத வந்து எஸ்பெஷலி ருத்துராஜ் கெய்க்வாடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஓகே, ப்ரெடிக்ஷன் டைம். நீங்க யார் சொல்ல போறீங்க? ஐ திங்க் அது சொல்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். எஸ்ஆர்ஹெச்சும் வந்து வின்னிங் மேட்ச்சுக்கு அப்புறமா வராங்க. ரெண்டு புது பசங்க, ரெண்டு டெபியூ பிளேயர்ஸ் வந்து பயங்கரமா போட்டாங்க. ஐ திங்க் ஈச் ஆஃப் தெம் காட் 4 நினைக்கிறேன். அதுல இருந்து வராங்க. ஸோ நவ் பவுலிங் ஆல்சோ லுக் ஓகே டு தெம். பேட்டிங் ஓரளவுக்கு கிளிக் ஆகுது. அண்ட் அவங்க ஹோம் கிரவுண்ட்ல ஆடுறாங்க. நான் எவ்வளவு பேசினாலும் நீங்க யார் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும், சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப லாஸ்ட் மேட்ச் சொல்றீங்க கரெக்டா. அதுலயுமே யார் அடிச்சா? இஷான் கிஷான் தான் அடிச்சாரு ஓகேங்களா. 90 ஆட் ரன்ஸ் நினைக்கிறேன். ஸோ நம்ம அதை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஐ கிவ் 60-40 டு சிஎஸ்கே. எனக்கு அதான் நான் உங்ககிட்ட இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னேன்ல. ஐ திங்க் ஏதோ ஒரு ஸ்லைட் இன்ட்யூஷன். ஐ எம் லீனிங் டுவர்ட்ஸ் எஸ்ஆர்ஹெச். கமெண்ட்ஸ்ல வந்து திட்டாதீங்க. எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் வந்து லைட்டா வந்து திட்டுறது என்னையா ஒன்றும் இல்லை. எஸ்ஆர்ஹெச் வந்து லைட் அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கமிங் ஃப்ரம் அ விக்டரி ஆஸ் வெல். ஏன்னா கான்ஃபிடன்ஸ் ஹையா இருக்கும் அவங்களுக்கும். அந்த டீம் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ தே ஆர் கோயிங் டு சேஞ்ச் தேர் பிளேயிங் 11. அண்ட் ஐ வில் கிவ் லைக் அ வெரி ஸ்லைட் எட்ஜ் ஆஃப் லைக் 50-48 டு எஸ்ஆர்ஹெச். பார்ப்போம் மேட்ச் என்ன எப்படி எங்க எப்படி நடக்குதுன்னு. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. இல்ல அதுதான் நம்ம ரெண்டு பேர் பேசுனதுல வந்து இந்த ரெண்டு டீமுக்கு வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஏன்னா ரெண்டுமே வந்து இப்பதான் வந்து ஒரு ஃபைண்டிங் லைக் ஃபீட் அண்ட் மொமெண்டம் இப்பதான் இது பண்றாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சிம்பிளா அதை தான் பாக்குறேன். நான் டாப் ஆர்டர் எஸ்ஆர்ஹெச் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே வில் லைக்லி டு வின் திஸ் மேட்ச்.